இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஆம்பர் என்டர்பிரைசஸ். 6th நவம்பர் 10th நவம்பர் இந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு 19th நவம்பர் இந்த ஸ்டாக்கை நான் செல் பண்ணியிருக்கேன். இது ஒரு லாஸ் மேக்கிங் ட்ரேட். இந்த ட்ரேடை நான் பிக் பண்ணினதுக்கு ரீசன் இங்கே இருக்கிற ஸ்விங் ஹை. இவ்வளோ தூரம் ப்ரைஸ், அதாவது கீழேருந்து மேலே வந்துட்டு இங்கே ஒரு ஸ்விங் ஹை வச்சு திருப்பி அகெயின் ப்ரைஸ் கீழே இறங்கிடுச்சு. இந்த இடத்துல இந்த ஸ்விங் ஹையை பிரேக் பண்ண ட்ரை பண்ணும்போது பிரேக் பண்ண முடியல, ப்ரைஸ் அகெயின் கீழே ட்ராப் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் நடக்குது. இங்கே பிரேக் ஆனது கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் வந்து ப்ரைஸ் கீழே விழவே இல்லை. இதே ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் கீழே இறங்கி இந்த ஸ்விங் ஹையை டச் பண்ணிடுச்சு. எப்பயுமே இந்த பிரேக் அவுட் ஜோன், இங்கே இருக்கிற ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டை அது ரீடெஸ்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ப்ரைஸ் வந்தனால இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகுங்கிறது என்னோட அசம்ஷன். நான் போட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் 2 ஆரஞ்சு லைன் நான் வாங்கின டேட்ஸை, நான் போட்டிருக்கிற லாஸ்ட் ஆரஞ்சு லைன் நான் செல் பண்ணின டேட்டை. இப்போ நான் கேண்டில்ஸை சீக்கிரம் ஓட்டுறேன். இந்த இடத்துலேருந்து நம்ம வாங்கின ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ராப் வந்துருச்சு. அந்த ட்ராப்பே ஒரு 7.5% கிட்ட நம்ம வாங்கினா அடுத்த நாள் 7.5% மார்க்கெட் ட்ராப் ஆகிடுச்சு. இவ்வளோ தூரம் ட்ராப் ஆனதுக்கப்புறம் நான் எந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் வந்தாலும் அந்த இடத்துல நான் செல் பண்ணிடுவேங்கிறது என்னோட தாட் ப்ராசஸாக இருக்கும். ஏன்னா 7.5%ங்கிறது கன்ஃபார்மாக இந்த ஸ்டாக்கு ஒரு 4-5 நாளையில் வந்து மேலே வரப்போகிறது கிடையாது. எப்போ ஒரு குட்டி பவுன்ஸ் இருக்கும் அந்த பவுன்ஸில் நான் செல் பண்ணணுங்கிறது நான் யோசிச்சு வச்சுருந்தது. இப்போ இவ்வளோ தூரம் மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு. அதாவது 7.5% ட்ராப்புங்கிறது இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு 4%, 5% ட்ராப்புங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் அதுக்கு அடுத்த நாள் மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு இந்த இடத்துல நான் செல் பண்ணிட்டேன். இது ஆப்வியஸ்லி இது ஒரு லாஸ் மேக்கிங் ட்ரேட். நான் ரொம்ப நாள் வச்சிருந்தேன்னா மேபி மார்க்கெட் எப்படி போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நான் ஹோல்டு பண்ணியிருந்தேன்னா இந்த ஸ்டாக் நமக்கு மேலே வரவே இல்லை. அது அப்படியே கீழே போய்கிட்டே தான் இருக்குது. இன்னைக்கு டேட்டில் நான் விற்காமல் இருந்திருந்தோம்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடங்கிறது ஒரு 30% ட்ராப் ஆகிருந்திருக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல செல் பண்ணினது ஒரு பெட்டரான மூவ். இது மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது சீக்கிரம் வாங்கணும், சீக்கிரம் விற்கணுங்கிறது மட்டும்தான் நம்மளோட மைண்டில் நிற்கணுமே தவிர நம்ம லாஸில் இருக்கோம் ப்ராஃபிட்டில் இருக்கோங்கிறது வந்து மைண்டில் இருக்கவே கூடாது. நாளைக்கு வேறு ஒரு ட்ரேட்டில் பார்க்குறேன். இந்த ட்ரேட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.